ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேர்ச்சொல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து அவுட் சோர்ஸ் புக்கான வேர்ச்சொல் கட்டுரைகள். ஸோ அந்த புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல். தேவநேயன் அவர் எழுதின புக்கு. ஸோ இந்த புக்கில் இருந்து நான் வெறும் ஒரு சிங்கிள் பேஜுக்கு வந்து நோட்ஸு ரெடி பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக மொத்தம் 8 பேஜு. ஸோ இந்த புக்கில் இருந்து தான் இருக்கும். இதில் வந்து நிறைய வேர்ச்சொல் இருக்குது. ஸோ இந்த வேர்ச்சொல்லை பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேர்ச்சொற்களாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ வந்துட்டு எனும் வேர்ச்சொல். இதுக்கப்புறமா நாளைக்கு வந்து இல் இந்த மாதிரி ஒரு பேஜில் 2 பேஜுக்கு நான் வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டெலிகிராம்லேயே நான் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படின்னா பொருந்தற் கருத்து வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு வார்த்தை எந்த வகையில் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் பார்த்திங்கன்னா இதோட வேர்ச்சொல் அமல்தல்னா அமலுங்கிற வார்த்தையாக மாறி அதுக்கப்புறமா இந்த தல் விகுதி வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகும். அதுக்கப்புறமா அமலுங்கிறது அம்மா மாறும். அடுத்து அமைதல் அப்படின்னா அமையிலேருந்து வந்திருக்கும். இந்த அமை பார்த்திங்கன்னா இருந்து வந்திருக்கும். புக்கில் வந்து ரிவர்ஸாக கொடுத்துருப்பாங்க. அமர்தல் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். எல்லாமே ஸ்டார்டிங் வந்து அம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா உங்களுக்கு பிரேக் பண்ண தெரியாது. ஸோ இந்த வகையில் படிங்க. அமைதல் வந்து என்னவா மாறி இருக்கும், அமையாக மாறி இருக்கும். அமையில் எதுலேருந்து உருவாக்கிருக்குன்னா இருந்து உருவாகிருக்கும். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அமர்தல் அமராக மாறி இருக்கும். அமருங்கிறது அம்ங்கிற வேர்ச்சொல்லிருந்து வந்திருக்கும். அம்பருங்கிறது பார்த்திங்கன்னா அம்புங்கிறது வந்து இருந்து. இந்த ஆர்ட்ரு முக்கியம். சம்டைம்ஸ் வந்து இந்த ஆர்ட்ரு கேட்கலாம், இல்லைன்னா வார்த்தை கொடுத்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சில டைம் வந்து ஆப்ஷனில் வச்சுருக்கலாம். சில நேரங்களில் ஆப்ஷனில் இல்லாமல் இப்போ அமலை அப்படின்னா அமலுங்கிறது தான் வேர்ச்சொல், அந்த மாதிரியும் சொல்லி கேட்கலாம். எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி, தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அமைதிங்கிறது அமைங்கிறது வந்து இருந்து வந்திருக்கும். அமலைனா அமலுங்கிறது இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் படித்து வச்சுக்கோங்க. இப்போயே ரொம்ப யோசிக்க வேண்டாம். இதை படித்து வச்சுட்டு கொஸ்டின் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த விஷயத்தை வந்து ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, இதை வச்சுட்டு வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டோ இல்லை யோசிச்சுட்டோ இருந்தீங்கன்னா இதாக இருக்காது. ஃபஸ்ட்டு மக்கடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கே ஸ்டேக் ஆகிரும். இப்போ அமளினா அமல்லேருந்து இந்த வந்து இந்த இல்லாமல் இருக்கும். அடுத்து இந்த அமல்ங்கிறதுலேருந்து ஸோ இதுதான் ஆர்டர். இதை தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா இதை வச்சுட்டு எப்படி கொஷின் கேட்டாலுமே உங்களால் யோசித்து ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி திங்கிங் வளர்த்துக்கோங்க, அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் ஸ்டைலை வச்சுக்கோங்க. இப்போயே ஓவர் திங்கிங்கில் என்னென்ன ஆப்ஷன் கேட்பாங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்க முடியாது, எல்லாமே காம்ப்ளிகேட்டடாக தெரியும். சிம்பிளாக இருக்கிற விஷயத்த நான் அதனால தான் க்ரக்ஸாக உங்களுக்கு பேஜஸை கம்மி பண்ணி இப்போ ஒரு 10 பேஜ் உள்ள கண்டென்ட்டை ஒரு பேஜுக்கு கம்மி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதை எழுதி வச்சுட்டு அப்படியே படிச்சுக்கோங்க. அமைங்கிறது ஆமுங்கிறதும் தான், அம்புனாலும் தான், அம்மை அப்படின்னாலும் தான். அமரலுங்கிறதுலேருந்து அமருங்கிறதுலேருந்து அம்பல் அப்படிங்கிறதுலேருந்து அம்புலேருந்து வந்திருக்கும். அப்படின்னா அம்பல். இது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 இருந்தால் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அம்பல் இது புக்கில் எப்படி கொடுத்துருந்தான்னா அம்பலத்துக்கு வந்து அம்பல் அப்படின்னு தான் கொடுத்துருந்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அம்பல்லேருந்து எப்படி பிரியுன்னா அப்படிங்கிற வேர்ச்சொல் வரும். ஸோ அதை தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அம்பல்ங்கிறதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். இது புக்கில் இருக்காது, முன்னாடி கொடுத்தனால அவங்க ரிப்பீட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. நான் அதை இங்கே ஆட் பண்ணியிருப்பேன், ஏன்னா புரியறதுக்காக. சம்டைம்ஸ் வந்து அம்பலம் என்பதன் வேர்ச்சொல் என்னன்னு கேட்டுட்டு அல் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம். அம்பலம்னா தான் ஆன்சர். ஆம்பலுக்கும் தான், ஆனால் அம்பல் அம்பு அப்படின்னு வரும். அமரிக்கைனா அமர்லேருந்து வரும். அதுக்கப்புறமா அமர்த்துதல்னா அமர்த்து அமைதி பார்த்திங்கன்னா இதெல்லாம் அமைங்கிற வார்த்தை அதிகமாக வரும்.
அம். அமை வண்ணம் அமை வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறமா அம் வரும். அமயம் அமை அம். சமயம் இந்த சமயம் மாதிரி சமை அமை, இதுவும் அமைய வந்து அதுக்கப்புறமா அம் வரும், ஃபார்ம் ஆகும். சமைனா அமை அம். சமயம்னா அமயம் அமை அம். சமரம் சமர் அமர் அம். சாங்கிறது ஆவா மாறுது. அம்மினா அம். அமுக்கி அமுக்கு அமுங்கு எல்லாத்துக்குமே அம்மு அம். இதுதான் வந்து வேர்ச்சொல்லாக வரும். அமுக்கிங்கிறது வந்து அம்முலேருந்து வந்திருக்கும். அமுக்கும் அதே மாதிரி தான், அமுங்கும் அதே மாதிரி தான். அதோட வேர்ச்சொல் வந்து அம். இதை தான் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். அமுக்கடி அப்படிங்கிறதும் அமுக்குள்ளேருந்து வந்திருக்கும். அமுக்கு அம். இது எல்லாமே அமுக்கடி அமுக்கன் அமுக்கலான் அமுக்கம் எல்லாமே இதோட இது வந்து அமுக்கு, அதுக்கப்புறமா அம்முங்கிற வேர்ச்சொல்லேருந்து வந்திருக்கும். ஆளி பார்த்திங்கன்னா அல் அமில் அம் இந்த இதில் வரும். ஆழ்த்து அமிழ்த்து அமில் அம்முன்னு வரும். அழுத்தம் அழுத்து அழுந்து இது பார்த்திங்கன்னா ஆள் அமில் அம்முன்னு வரும். அழுத்தி அழுத்து அழுந்து இதுவும் வந்து ஆள் அமில் அம்முன்னு வரும். அவை பார்த்திங்கன்னா அமை அம் அப்படின்னு வரும். அவயம் பார்த்திங்கன்னா அவை அமை அம் வரும். அம்முங்கிறது பொறுமை பொருட்டு பின்னொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சவைங்கிறது அவையிலேருந்து வரும். அதே மாதிரி இறகு சிறகு இது ஜஸ்ட்டு வந்து கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இலைனா சிலை, உருள்னா சுருள், உழவு சுழவு, உழல் சுழல், எட்டி செட்டி, ஏன் சேன். இப்போ சீயை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் இ. ஸோ இந்த இதுவும் இதுக்கான சாவரிசையில் உள்ள உயிரெழுத்து சேர்ந்த உயிரெழுத்தும் ஒரே இதாக இருக்கும், ஒரே மாதிரி மீனிங் தரும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ரொம்ப உங்களுக்கு படிக்கிற போது ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ரிப்பீட்டடாக இதை படிச்சுட்டே இருக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே வழி வந்து ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு டைம் கம்மியாக தேவைப்படணுங்கிறதுக்காக தான் இப்படி கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதுறதை வந்து கம்மியாக எழுதி வச்சு அதை ரிப்பீட்டடாக படிங்க அவுட் சோர்ஸ்லேருந்து. அப்படின்னா தான் முடிக்க முடியும். ரொம்ப டெப்த்தாக இறங்கி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் போர்ஷன் கவர் பண்ண முடியாது. ஏன்னா இதை மொத்தமாக வேர்ச்சொல்லேருந்து ஒரு 2 கொஷினோ 3 கொஷினோ அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கே எவ்வளோ நாள் எவ்வளோ மாதம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நான் கொடுக்குற நோட்ஸ்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை எழுதுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், படிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இதுக்கு மேலே உட்காந்து இதை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். படிக்க படிக்க உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். உங்களுக்கு நிறைய விஷயம் புதுசாக இருக்கிறனால அது புரியாமல் இருக்கும். அதை வந்து ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் அதை நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு ரொம்ப டெப்த்தாக இறங்கி படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி படிச்சிங்கன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிரும். திருப்பி வந்து உங்களால் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியாது, உங்களுக்கு வேணுங்கிற மார்க் வராது. ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாமில் வருமா வராதானும் கன்ஃபார்மாக தெரியாது. இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறோன்னா கன்ஃபார்ம் வரும்னு இதுக்கு முன்னாடி இருந்தது. அதனால் ரிஸ்க் எடுத்து எவ்வளோ நாள் டெப்த்தாக படிக்கலாம், அனலைஸ் பண்ணி படிக்கலாம் உள்ள. ஆனால் இதை அப்படி படிக்க முடியாது. ஏன்னா இப்போ படிக்கிறதே நம்மளுக்கு வருமா இல்லை திடீர்னு அடுத்த சோர்ஸில் வேறு ஏதாவது சோர்ஸ்லேருந்து கேட்பாங்களான்னு தெரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப டெப்த்தாகவும் போகக்கூடாது. மாட்ரேட்டாக படிங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி கொடுக்குற நோட்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேஜ் நோட்ஸ் இந்த மாதிரி நான் கொடுக்குற வேர்ச்சொல்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.